வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தேர்தலுக்கு பிந்தைய காலப்பகுதியில் நாடு முழுவதும் போலீசார் தீவிர கண்காணிப்பில் உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவிப்பு. இந்த தேர்தல் முடிவு தமிழரசு கட்சிக்கு தோல்வி என்பதை ஒப்புக்கொள்வதாக கட்சியின் பேச்சாளர் சுமந்திரன் கருத்து. தெற்கு அரசியல் கட்சி ஒன்று வடக்கின் நம்பிக்கையினை வெற்றி கொண்டுள்ளமை தொடர்பாக ஐக்கிய தேசிய கட்சி பாராட்டு. அரசியல் மாற்றம் வடக்கில் நடந்துள்ளதையும் கட்சியின் எழுச்சியினையும் கண்டு பூரிப்படைந்துள்ள தேசிய மக்கள் சக்தியினர். தொடர்வது விரிவான செய்திகள். பொது தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நேற்றைய நாளிலிருந்து ஒரு வார காலத்திற்கு, அதாவது தேர்தலுக்கு பிந்தைய காலப்பகுதியில் நாடு முழுவதும் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த காலப்பகுதியில் பொது இடங்களில் கூட்டங்கள், பேரணிகள் போன்றவற்றை நடத்துவது தடை செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் நடமாடும் சுற்றுப்பயணங்களில் ஈடுபட்டு தேவையான பாதுகாப்பை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், அடையாளம் காணப்பட்ட போலீஸ் களங்களுக்கு விசேட பாதுகாப்பை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். மேலும் தேர்தலுக்கு முந்தைய காலப்பகுதியில் தேர்தல் சட்டத்தை மீறிய 581 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி 3/2 பெரும்பான்மையை பெற்றுள்ளமைக்கு இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக தெரிய வருகையில், நாடாளுமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்றதற்கு இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா நேரில் ஜனாதிபதியை சந்தித்து இந்திய அரசு சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இலங்கை ஒரு குறிப்பிடத்தக்க அரசியல் மாற்றத்தை இந்த வெற்றி குறிப்பதுடன் தேசிய மக்கள் சக்திக்கு பரந்த மக்கள் ஆதரவு கிடைத்துள்ளது என்பதை வெளிப்படுத்துவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் பகிர்ந்து கொள்ளப்படும் ஜனநாயக விழுமியங்களை எடுத்துரைத்த அவர், இரு நாடுகளின் பரஸ்பர நலனுக்காக இருதரப்பு உறவுகளை மேலும் பலப்படுத்துவதற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தினார். இதேவேளை நாடாளுமன்ற தேர்தலில் தனிப்பெரும்பான்மையை பெற்றுள்ள தேசிய மக்கள் சக்திக்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதன்படி ஜனாதிபதியின் தலைமைத்துவம் மற்றும் அவரது தொலைநோக்கு பார்வை என்பவற்றின் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கை இந்த தேர்தலூடாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் இலங்கையுடனான தங்களது நெருக்கமான நீண்டகால உறவுகளை இன்னமும் விரிவுபடுத்துவதற்கு பாகிஸ்தான் உறுதியளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். தமிழரசு கட்சிக்கு வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்கள் பிரதான ஆணையை கொடுத்திருக்கும் நிலையில் அதற்காக வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவிப்பதாக தமிழரசு கட்சியின் பேச்சாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அங்கு அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு 10 ஆசனங்கள் இருந்த போதிலும் தமிழரசு கட்சிக்கு 6 ஆசனங்கள் தான் கிடைத்துள்ளது. அதாவது இப்போது தனித்து போட்டியிடுகின்ற போது எங்களுக்கு 8 ஆசனங்கள் கிடைத்திருப்பதுடன் தனித்து சென்றவர்களுக்கு ஆணையை கொடுக்காமல் தமிழரசு கட்சிக்கு வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்கள் பிரதான ஆணையை கொடுத்திருக்கிறார்கள் என்றார். தேர்தல் பரப்புரையில் இணைந்த வடக்கு கிழக்கு கீழ் எங்களுக்கு சுயநிர்ணய உரித்து கொண்டு நாங்கள் ஒரு மக்களுக்காக ஒரு தேசமாக அதிலே வாழ்கின்றோம் என்பதை உறுதி செய்ய வடக்கு கிழக்கு முழுவதும் ஒரு கட்சி பிரதிநிதிகளை அனுப்ப வேண்டும் என்று கேட்டிருந்தோம். இந்த நிலையில் வெளியாக இருக்கின்ற தேர்தல் முடிவுகளிலே அது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதற்கமைய யாழ்ப்பாணம், வன்னி, திருகோணமலை, அம்பாறை, மட்டக்களப்பு ஆகிய தேர்தல் மாவட்டங்களில் இருந்து மக்கள் எமது கட்சி பிரதிநிதிகளை தெரிவு செய்துள்ள போதிலும் மட்டக்களப்பில் விசேடமாக 3 ஆசனங்களை பெற்றுள்ளோம். எனினும் இது எங்களது கட்சிக்கு தோல்வி என்பதை ஒப்புக்கொள்கிறோம். இதில் மிக விசேடமாக யாழ்ப்பாணத்தில் ஒரே ஒரு ஆசனத்தை பெற்றிருக்கின்றோம். நான் இந்த முறை மக்களால் தெரிவு செய்யப்படவில்லை. அதாவது மக்கள் முன்பாக வந்து தேர்தலில் போட்டியிட்டு மக்களால் நான் தெரிவு செய்யப்படாத சூழலில் தேசிய பட்டியல் மூலமாக நாடாளுமன்றம் செல்வதை விரும்பவில்லை என்பதை தெளிவாகவே சொல்லியுள்ளேன். ஆனாலும் என்னுடைய அரசியல் செயற்பாடு தொடர்ந்து இருக்கும். தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் ஆசனம் தொடர்பாக தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூடி கட்சி முடிவாகவே எடுக்கப்படும் என்பதோடு ஸ்ரீதரன் அதிகளவான விருப்பு வாக்குடன் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறார். அதன்படி அவர் உட்பட தமிழரசு கட்சியை முறை வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். தெற்கு அரசியல் கட்சி ஒன்று வடக்கின் நம்பிக்கையினை வெற்றி கொண்டுள்ளமை தொடர்பாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபிவர்த்தன பாராட்டு தெரிவித்துள்ளார். காலியில் அமைந்துள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் காரியாலயத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது இவ்வாறு தெரிவித்திருந்தார். அங்கு அவர் தொடர்ந்தும் தெரிவித்த போது, இந்த அரசாங்கம் மக்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய பல எதிர்பார்ப்புகள் உள்ள நிலையில் அதனை எவ்வாறு நிறைவேற்றுவது என்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றார். இலங்கை வரலாற்றில் ஒருபோது எமக்கு நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் போன விடயம் ஒன்றை ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான அரசாங்கம் வெற்றி பெற்றுள்ளது தொடர்பாக இலங்கையர்கள் என்ற வகையில் மகிழ்ச்சி அடைய வேண்டும்.
உதாரணமாக சுதந்திரத்திற்கு பின்னர் DS ஜனநாயகவுக்கு பின்னர் பல்வேறு சந்தர்ப்பங்களில் தமிழ் தலைவர்கள் அமைச்சரவையில் பிரதிநிதித்துவப்படுத்தினாலும் அந்த பிரதிநிதித்துவப்படுத்திய அமைச்சரவையில் தமிழ் தலைவர்கள் அவர்களுக்குரிய கட்சிகளில் வெற்றி பெற்று பிரதிநிதித்துவம் செய்ததே வந்துள்ளது. மாறாக தெற்கு அரசியல் கட்சி ஒன்றை பிரதிநிதித்துவப்படுத்தி அமைச்சரவையில் யாரும் செயற்படவில்லை. தெற்கு அரசியல் கட்சி ஒன்றை பிரதிநிதித்துவம் செய்து வடக்கு கிழக்கில் பல்வேறு அரசியல் கட்சிகள் செயற்பட்டு வரும்போது தெற்கில் ஒரு அரசியல் கட்சி தொடர்பாக நம்பிக்கை வைத்து விசேட வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுவே விசேடமாக தற்போது அமைந்துள்ளது. தேர்தலை வெற்றி கொண்டாலும் பொருளாதார நிகழ்ச்சி நிரலுக்கு அமைய இந்த அரசாங்கம் மக்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய பல எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அரசாங்கம் பொருளாதாரம் தொடர்பில் அதேபோன்று தேசிய மற்றும் சர்வதேச அளவில் அவர்கள் ஏற்றுக்கொண்ட சவால்களை வெற்றி கொள்ள வேண்டியிருக்கிறது. அதற்காக அவர்களுக்கு நாங்கள் இடையூறாக இருக்கக்கூடாது. அவர்கள் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை எவ்வாறு நிறைவேற்றுவது என்பதை நாங்கள் இளைஞர்களாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்றார். பழைய அரசியல் கலாச்சாரத்தை நாட்டு மக்கள் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளார்கள் என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்தார். பத்ரமுல்ல பகுதியில் உள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருந்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வரப்பிரசாதங்களோடு வாழ்ந்த பிரபுக்கள் அரசியல் கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ள அதே நேரம் கிடைக்கப்பெற்றுள்ள பலத்தை அதிகார மோகத்திற்காக பயன்படுத்த மாட்டோம். மாறாக மக்களின் நன்மைக்காக மிக கவனமாக பயன்படுத்துவோம் என்ற வாக்குறுதியை மக்களுக்கு வழங்குகின்றோம் என்று தெரிவித்திருந்தார். வடக்கு கிழக்கு உட்பட மலையகம் என்று 21 தேர்தல் மாவட்டங்களிலும் அமோக வெற்றி பெற்றுள்ள நிலையில் தமிழர்களின் அரசியல் மாற்றம் சிறந்ததொரு வெளிப்பாடாகும். கிடைக்கப்பெற்றுள்ள வெற்றியின் கனத்தை எம்மீது மக்கள் வைத்துள்ள அதீத நம்பிக்கையை நிச்சயம் பாதுகாக்க வேண்டும். இது ஒரு சாதாரண வெற்றி அல்ல. பல ஆண்டு காலமாக அரசியலில் வலுவாக செயற்பட்டவர்களை வீழ்த்தியே வெற்றி பெற்றோம் என்றார். அத்துடன் வரப்பிரசாதங்களோடு வாழ்ந்த பிரபுக்கள் அரசியல் கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார். இதேவேளை இன ஐக்கியத்தை வெளிப்படுத்தும் வகையில் தேர்தல் பெறுபேறுகள் அமைந்துள்ளதோடு யாழ்ப்பாணத்தில் நமக்கு கிடைத்த வெற்றி பெரு வெற்றியாகும் என்று பதுளை மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியில் அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்ற சமன் வித்யாரத்ன தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்த போது தேர்தல் பெறுபேறுகளின் மூலம் இனங்களுக்கிடையில் இணக்கப்பாடு மற்றும் ஒற்றுமையினை காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக பதுளையின் நான் பெற்ற வாக்குகளை விட யாழ்ப்பாணத்தில் எமக்கு கிடைத்த வெற்றி பெரு வெற்றியாகவே நான் பார்ப்பதோடு இந்த பெறுபேறு யாழ் அரசியல்வாதிகளுக்கு ஒரு சிறந்த பாடமாகும் என்றும் குறிப்பிட்டார்.